அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கௌசிகான் வயசுதாம்புதி பூர்ணச்சந்திரம், குப்பனாரிய வரதேசிக புத்திர ரத்னம், வெங்கடாரிய சமவாப்த ரகசிய ஜாதம், ஸ்ரீனிவாச சூரி சரணௌ சரணம் பிரபத்தியே, தயாபால தயாபாத்திரம், வாத்சல்யாதி குணார்ணவம், யதீந்திர பிரவணம், வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னொரு ஏகாதசி அன்னைக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து இப்போ கோகுலாஷ்டமி வந்துட்டு போனனால கண்ணனை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி குறிப்பாக கண்ணனோட பேர் விளக்கம், அதாவது கண்ணன்கிற பேரை வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, எந்தெந்த கான்டெக்ஸ்டில் என்னென்ன அர்த்தம் வருது. இப்போ 4000 பாசுரங்களில் பார்த்தோம்னா ஆழ்வார்களுடைய அருளிச்செயலில் கண்ணன்கிற வார்த்தை நூற்றுக்கணக்கான இடத்துல வருது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அந்த பாசுரத்தில் சொல்ல வர்ற விஷயத்துக்கு அனுகுணமாக உரையாசிரியர்கள் வந்து அந்த கண்ணன்கிற பேரோட அர்த்தத்தை எழுதியிருக்காங்க, விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கண்ணனோட பேர் விளக்கத்தை கொஞ்சம் பார்த்தா நமக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இதில் நான் இன்றைக்கி தனியன் சேவிக்கும்போது 2 தனியன் சேவித்தேன், கவனிச்சிருப்பீங்க. முதல் கடைசியாக நான் சொன்னது வந்து அடியனுடைய ஆச்சாரியன் தனியன், தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்ணவங்கிறது. அதை நான் எப்போவுமே சொல்கிறது தான். அடியனுடைய ஆச்சாரியன் பேர் திருமலை விஞ்சமூர் வெங்கடாச்சாரியார். அதுக்கு முன்னாடி நான் சேவித்தது வந்து கௌசிகான் வயசுதாம்புதி பூர்ணச்சந்திரங்கிறது என்னுடைய ஆச்சாரியனுடைய திருத்தகப்பனாருடைய தனியன் ஸ்ரீனிவாசாச்சாரியர், திருமலை விஞ்சமூர் ஸ்ரீனிவாசாச்சாரியர். ஸோ அவருடைய தனியனை இன்றைக்கி ஏன் சேவிச்சேன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்ணன் பெயர் விளக்கம் அப்படிங்கிற அந்த டாபிக் வந்து அவர் ஒரு கட்டுரையாக எழுதியிருந்தார் ஸ்ரீனிவாசாச்சாரியார். அந்த கட்டுரையை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அவருக்கு நம்ம வணக்கம் சொல்லணும்ல, நம்ம இந்த விஷயத்தை நம்ம கொடுத்ததுக்காக அவருக்கு ஒரு கிருதஜ்ஞையை தெரிவிக்கணுங்கிறதுக்காக அவருடைய தனியனை நம்ம சேவித்தோம். இப்போ வந்து ஸ்ரீனிவாசாச்சாரியார் அடியனோட ஆச்சாரியனுடைய திருத்தகப்பனார். அவர் வந்து கரப்பங்காடு வெங்கடாச்சாரியார் சுவாமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சத்சீஷராக இருந்து நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கார். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 21ஆம் நூற்றாண்டு, 21st செஞ்சுரியில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி 20ஆம் நூற்றாண்டில் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியார்கள் இருந்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் அடியனுக்கு பரிச்சயமான 3 ஆச்சாரியர்கள் வந்து கரப்பங்காடு வெங்கடாச்சாரியார் சுவாமி, காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி, 3வது வந்து திருச்சி புத்தூர் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுதர்சனர்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஆச்சாரியர்கள். இப்போ அடியனுக்கு பரிச்சயம்னு சொன்னேனே, உடனே உங்களுக்கு தோணும், பரிச்சயம்னா நீங்கள் அவங்களெல்லாம் சேவிச்சிருக்கீங்களா, அவங்ககிட்ட பேசியிருக்கீங்களான்னா கிடையாது. அப்புறம் எப்படி பரிச்சயம்னா, இது எந்த மாதிரினா, இப்போ ஒரு தமிழ் படத்தில் வந்து ஒரு காமெடி சீன் வரும். விவேக் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு அந்த போலீஸ்காரர் வந்து என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஐஜியை தெரியும் அப்படிம்பா. உடனே போலீஸ்காரர் வந்து அப்படியா அப்படின்னா, ஆமாம் அவருக்கு தான் என்ன தெரியாது அப்படிம்பா. அந்த மாதிரி இந்த 3 மகாச்சாரியர்களையும் அடியன் சேவித்தது கிடையாது. ஸோ ஒரு வாட்டி அடியனோட ஆச்சாரியன்ட்ட வெங்கடாச்சாரியர்கிட்ட சுவாமிகிட்ட பேசும்போது இதை நான் ஒரு குறையாக சொல்லிக்கிட்டேன். சுவாமி என்ன, அவங்க 20ஆம் நூற்றாண்டு கடைசியில் இருந்திருக்காங்க, அப்போ அடியனும் நான் பிறந்துட்டேன்ல. ஸோ அடியனோட வாழ்நாள்லேயே இந்த பெரிய மகாச்சாரியர்கள்லாம் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் சேவிக்கிற பாக்கியம் அடியனுக்கு கிடைக்காம போயிடுச்சே சுவாமி அப்படின்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, அவங்கள நீங்கள் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை, அடியனுடைய ஆச்சாரியன் அடியனை வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். அவருடைய ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு அவர் வாப்போன்னு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து அவர் எப்போவுமே வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். என்னை விட 15 வயசு அவர் கம்மி. ஸோ அதனால் அந்த மாதிரி ஸோ நைச்சியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் அடியனுடைய ஆச்சாரியார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அவங்கள நீங்கள் சேவிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களோட ஸ்ரீ சுக்திகளை, அவங்க எழுதி வச்சிருக்க உரைகளை நீங்கள் ஆதரத்தோடு படிச்சிங்கன்னா, ஆதரத்தோடனா வித் என்தூசியாசம் அண்ட் டியூ ரெஸ்பெக்ட், அந்த டிவோஷனோட அந்த அந்த மதிப்போட ஒரு ஆர்வத்தோடு வாசிச்சிங்கன்னா, அந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால அந்த உரைகள் உங்களுக்கு தன்னடையே விளங்கும். இதை யாராவது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து டைரெக்டாக கேட்டுக்கிட்ட மாதிரியே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான்னு நினைக்கிறேன். அடியன் வந்து பிரவசனத்தில் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இந்த 3 ஆச்சாரியர்களுடைய உரைகளில் இருந்து தான், ஸ்ரீசுக்தியிலேருந்து அங்கே இங்கே படித்ததை வச்சு தான் அடியன் வந்து பேசுகிறேன். ஸோ ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து நம்ம முன்னோர் மொழிந்த முறை தப்பாமே பின்னோர்ந்து தாம் அதனையே பேசி அப்படின்னு மணவாள மாமணிகளுடைய ஸ்ரீசுக்தி உபதேச ரத்ன மாலையில். அதாவது நம்மெல்லாம் கிளிப்பிள்ளைகள் மாதிரி, நமக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை திருப்பி சொல்கிறது தான் நமக்கு வந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு இதே ஒழிய, தான் தோன்றித்தனமாக நாமளே ஏதாவது ஒன்று பேசக்கூடாது. எனக்கு தெரியும் பகுத்தறிவுங்கிற போர்வையில் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. இப்போ ஆண்டாள் ஏன் கையில் கிளியை வச்சுருக்கா? குயிலை வச்சுருக்கலாமே. குயில் வந்து அழகாக பாடும், தானாக பாடும். ஆனால் கிளி வந்து கீன்னு கட்டக்குரலில் தான் பாடும். நம்ம என்ன பாடுறோமோ அதைத்தான் திருப்பி சொல்லும். ஸோ அதனால் நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்து ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன அவங்க ஞானத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் அவங்க என்ன கற்றுக்கிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதே திருப்பி சொல்கிறது தான் நமக்கு கர்த்தவியம். அப்படியா? ஸோ இந்த கட்டுரை வந்து சுவாமி ஸ்ரீனிவாசாச்சாரியார் வந்து தான் கரப்பங்காடு வெங்கடாச்சாரியா சுவாமிகிட்ட கற்றுக்கிட்டதை வச்சு அவர் எழுதுனதாக அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு தான் இங்கே சொல்லிடுறோம். ஸோ ஆழ்வார்கள் பாசுரத்தில் நிறைய இடத்துல கண்ணன்கிற வார்த்தை வருது. ஸோ ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ணன்கிறதுக்கு கண்ணாக இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். முதல் பெயர் விளக்கம், கண்ணன் கண்ணாக இருப்பவன், கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே அப்படிங்கிறது ஆழ்வார் பாசுரம், நம்மாழ்வார் திருவாமொழி பாசுரம். இதில் வந்து எம்பெருமான் மனிதர்க்கும் தேவர்க்கும் கண் உறுப்பாக இருப்பவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது வருதுல, மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் கண்ணாவான் அப்படிங்கிறது அந்த பாசுரம். ஸோ நமக்கும் சரி தேவர்களுக்கும் சரி கண்ணாக இருப்பவன் பகவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் கண்ணன்ங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கதா சொல்கிறேன். இதே இது வந்து கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல கம்பர் பாடுறார். ஸோ ராமபிரான் வந்து மிதிலைக்கு வர்றார். முத சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு தேரில் வர்றாராம். அந்த தேரில் வரும்போது அந்த மிதிலை நகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கண் கொட்டாமல் அவரை பார்த்தாங்களாம். அதை விவரிக்கும் போது இந்த செய்யுள் வருது. வீதிவாய் செல்கின்றான் மேல் விழித்திமையாது நின்ற மாதரார் கண்களூடே வாவுமான் தேரிற் செல்வான் யாதெனும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கம் கண்ணன் என்றே ஓதிய பெயருக்குத்தானே உருப்பொருள் உணர்த்தி விட்டான். கண்ணன் என்றே ஓதிய பெயருக்குத்தானே உருப்பொருள் உணர்த்தி விட்டான். அந்த கண்ணுங்கிற உறுப்புக்கு பொருளாக இருந்தாராம். ஏன்னா எல்லார் கண்ணும் அவர் மேலேயே இருந்தனால அவர் கண்ணாவே இருந்தாராம். ஸோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. ராமனைய கண்ணனா அவர் கம்பர் சொல்கிறார் இந்த இடத்துல. கண்ணன் என்றே ஓதிய பெயருக்கு தானே உருப்பொருளாகி நின்றான் அப்படின்னு. ஸோ இது கம்பருடைய செய்யுள்கள் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி திருவாய்மொழியில் இன்னொரு பாசுரம், கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் எண்ணே கொண்ட சிந்தையாய் நின்று எம்புங்கிறது திருவாய்மொழியில் வர்ற பாசுரம். இதில் வந்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் கண்ணே என்பதற்கு காண்கைக்கு சாதனமான கண்ணும் காணப்படும் விஷயமும் அவன்தான் என்கிறார் அப்படின்னு வியாக்கியானம் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்ணன்
கண் உறுப்பாக, கண் என்னும் உறுப்பாக இருப்பவன்ங்கிற அர்த்தத்தில் இப்போ நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து கண்ணன்கிறது நிர்வாககன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர், இதை ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறவங்கிற அர்த்தத்தில் நிர்வாககன். கண் என்பது கீழே உடல் உறுப்புகளில் ஒன்றான கண் அவயத்தை சொன்னதாக நம்ம பார்த்தோம். இப்போது வந்து நிர்வகித்தல் என்ற பொருள் சொல்லப்படுகிறது. இப்போ நாட்டு வழக்கில் வந்து கணவன், வீட்டுக்காரர் கணவன்கிறது வந்து கண் ப்ளஸ் அவனா, அதாவது ஆமாம் கண்ணவன். கண்ணவன்னா அந்த அந்த மனைவிக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தையே நிர்வகிப்பவன்ங்கிற அர்த்தத்தில் கண் அவன் அப்படின்னு வருது. ஸோ அந்த இடத்துல கண்ணுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து நிர்வகிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லை ஒரு கண்ணேங்கிறது திருவாய்மொழி பாசுரம். ஸோ இதில் வந்து மண்ணும் விண்ணும் எல்லாம் உடனுண்டன்னா பிரளயத்தும் போது அவர் சாப்பிட்றத சொல்கிறாங்க. உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லை ஒரு கண்ணே. ஸோ அவர் தான் நியமிக்கிறார். அதாவது பிரளயத்தின் போது எல்லா பிரபஞ்சங்களையும் தன்னுடைய வயிற்றில் அடக்கி அதுக்கப்புறம் திருப்பி ஒன்றொன்னா வெளியே விட்டு சிருஷ்டி பண்ணி எல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறது பகவான் தாங்கிறனால அந்த அர்த்தத்தில் கண்ணன் வருது. ஸோ கண்ணன் கண்ணல்லது இல்லை ஓர் கண்ணே, இதை தவிர வேறு யாரும் காரணகர்த்தா கிடையாது, நிர்வாகிப்பவர் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த பாசுரம். எண்ணிலா வரக்கரை நெருப்பினால் நெருக்கினாய் கண்ணல்லால் ஓர் கண்ணில்லேங்கிறது திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். இதுலேயும் விளக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேவரீரை ஒழிய வேறொரு நிர்வாகரை உடையன் அல்லேன் நான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறதா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அந்த இடத்துல. ஸோ 2 ஆயிடுச்சு. 3வது வந்து கண்ணன் அப்படிங்கிறது வந்து எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது இந்த பாசுரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே அப்படிங்கிறது நம்மாழ்வார் பாசுரம். இதில் எங்கும் உளன் கண்ணன் அப்படிங்கிறது இட் மீன்ஸ் வாட் இட் சேஸ். எங்கும் உளன் கண்ணன் அப்படிங்கிறது அந்த சொற்றொடர்லேயே அந்த விளக்கம் வருது. ஸோ அந்த கண்ணன்கிறதுக்கு அர்த்தமே அதிலேயே வருது, எங்கும் உளன்கிறதுல அர்த்தம் வருது. அதே மாதிரி இன்னொரு பாசுரம், எஞ்ஞான்றும் எங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணன் அப்படின்னு ஒரு பாசுரம். அதில் பாருங்கள், எஞ்ஞான்றும்னா எல்லா உலகத்துலேயும், எங்கும் ஒளிவர நிறைந்து, எல்லா இடத்துலையும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணன். ஸோ எல்லா இடத்துலையும் நிறைந்து இருப்பவன் கண்ணன் அப்படின்னு அந்த பாசுர தொடர்லேயே அர்த்தம் வந்துடுது. ஸோ இதுக்கு வியாக்கியானம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இது வந்து எங்கும் நிறைந்தவன்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் காமனஸ்ட்டு மீனிங் கண்ணன்கிறதுக்கு வந்து கண்ணழகன் அப்படிங்கிற பொருள். இது வந்து நிறைய பாசுரங்களில் வரும். தன் பெருநீர் தடந்தாமரை மலர்ந்தால் எங்கும் கண் பெருங்கண்ணன், தகுங்கோலத்தாமரை கண்ணன், செங்கோலக் கண்ணன், அணிகொள் செந்தாமரை கண்ணன் திருவாய்மொழி, தாமரை கண்ணினன், கமலத்தடம் பெருங்கண்ணன், செய்யக்கண்ணன். இந்த மாதிரி நிறைய இடத்துல வர்ற அர்த்தங்கள்னால் கண் அழகுடையவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இக்கண்ணழகு உடையவனுக்கு வேறொரு ஒப்பனை வேண்டாம். அவருடைய கண்ணு நேச்சுரலாகவே அவ்வளவு அழகாக இருக்கான். அதுக்கு மை தீட்டணும்னோ இல்லை மேக்கப் போடணுமோ எந்த அவசியமும் இல்லையா. அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன்னா அந்த மேக்கப் போடாமலே அவ்வளோ அழகாக இருக்குமா. ஸோ தனக்குத்தானே ஆபரணமாய் விகாசம் செவ்வி குளிர்த்தி நாற்றங்களாலே தாமரையை ஒரு வகைக்கு ஒப்பாம்படி சொல்லாய் இருக்கிற கண்ணழகுடையவன் என்று, அதாவது தாமரைக்கு ஒரு வகையாய் ஒப்பனை, அதாவது பகவானுடைய கண்ணழகு தாமரை கண்ணன் சொல்கிறோம்ல, தாமரையோடு ஒப்பிட்டுருக்காங்கங்கிறதுக்காக தாமரையோட அழகும் பகவானுடைய கண்ணழகும் ஒன்றுன்னு நம்ம நினச்சிக்கூடாதான். ஓரளவுக்கு ஒப்பிட்டு இருக்கிறனால தாமரையை வேணாலும் நம்ம பகவானுடைய கண்ணுக்கு ஒப்பனையாக சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய, தாமரை அழகும் பகவானுடைய கண்ணழகும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாதான். அதனால தான் பெரியவாச்சன் பிள்ளை வந்து தாமரையை ஒரு வகைக்கு ஒப்பாம்படி சொல்லலாய்
இருக்கிற கண்ணழகுடையவன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. அது ஈக்குவல்னு நினச்சிக்காதீங்க. ஓரளவுக்கு வேற எதுவும் இல்லை கம்பேர் பண்ணுறதுக்கு, வேணும்னா தாமரையை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது கண்ணழகன்கிற அர்த்தத்தில் வருது இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் கண்ணன் கண்ணோட்டமுடையவன், இது கொஞ்சம் தமிழ் இலக்கியத்திலேருந்து வருது. ஸோ கண்ணோட்டம்ங்கிறது இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா, திருக்குறள் 1330 குறள், 1330 3 கேட்டகரியாக இருக்கும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு 3 இதில் வரும். ஒவ்வொரு இதுலேயும் 10 குறளாக இருக்கும். ஸோ ஒரு 10 குறளை ஒரு அதிகாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதிகாரம்னா என்னென்னா அந்த தீம், அந்த 10 குறளும் ஒரு விஷயத்தை பற்றியே வரும். ஸோ அந்த மாதிரி பொருட்பாலில் கண்ணோட்டம்னு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தில் இந்த கண்ணோட்டம்னா என்னங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது அன்பும் இரக்கமும் கொண்டு மற்றவர்களை நடத்துறதுக்கு பேர் தான் கண்ணோட்டமா. ஸோ அதை இந்த குறளை சொல்கிறேன் பாருங்கள். கண்ணோட்டம் என்னும் கழிபெருங்காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு அப்படிங்கிறது குறள். ஸோ இதில் கண்ணோட்டம் என்னும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகுன்னு என்ன அர்த்தம்னா, உண்மையான அன்பும் கருணையும் கொண்டவங்க இந்த உலகத்தில் இருக்கிறனால தான் இந்த உலகம் அழகாக இருக்கான். இந்த இப்போ அடியன் சொன்ன அர்த்தத்தை உரை எழுதுனது கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதிட்ட நமக்கு நிறைய சித்தாந்த முறைப்படி நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் அவர் தமிழுக்கு எழுதியிருக்க உரைகள் நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் இதை வடமொழியில் கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடாட்சம்ங்கிறது தான் கண்ணோட்டம். ஸோ அந்த அர்த்தத்தில் கண்ணன்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா. அதுக்கு பாசுரம் பண்ணை வென்ற இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ணன், கண்ண அப்படின்னு முடியுது அந்த பாசுரம். பண்ணை வென்ற இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண, இது திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம். இதில் கண்ண என்பதற்கு என்ன வியாக்கியானம் எழுதியிருக்காங்கன்னா, ஆபத் சகத்வாதி குணப்பிரேரிதமான விசேஷ கடாட்சத்தை பண்ணினவன் என்று உரை எழுதியிருக்காங்க. அதாவது விசேஷ கடாட்சத்தை கொடுத்தாராம், அதான் கண்ணோட்டம்ங்கிறது. அதுதான் கருணையோட விசேஷ கடாட்சத்தை கொடுத்தது தான் பண்ணை வென்ற இன்சொல் மங்கை கொங்கை தங்கு பங்கைய கண்ண அப்படின்னு. அதே மாதிரி நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாசுரத்துலேயும் கார்த்தன் கமலக்கண்ணன் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் வரும். அதில் கமலக்கண்ணன் என்பதற்கு அகவாயில் அனுகிரகத்துக்கு பிரகாசத்தை பண்ணுமதுவும் ஆய்த்து திருக்கண்கள் என்று உரை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த இடத்துலையும் கார்த்தன் திருக்கண்கள் கமலக்கண்ணன்கிறதுல கமலக்கண்ணன்னா அனுகிரகம் பண்ணுறவன், கருணையோட அனுகிரகம் பண்ணுறவன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ கண்ணன்ங்கிறதுக்கு கண்ணோட்டம் உடையவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அடுத்து கண்ணன் கையாளன் ஆர் எளியவன் ஆர் சுலபன். ஸோ மேற்கூறிய கண்ணோட்ட குணம் மிகும் பொழுது, ஸோ அந்த கண்ணோட்டம்ங்கிற அந்த கருணை பொங்கும் போது he becomes a very easily accessible person, மிக்க எளிமையை உடையவன் ஆகிறான். இதனால் தன் அடியார்க்கு மிகவும் சுலபனாய் கையாளாக ஆகிறான். ஸோ உள்ளுலாவி உலர்ந்துலர்ந்து என் வள்ளலே கண்ணனே அப்படிங்கிற பாசுரத்தில் இந்த இடத்துல வரும் கண்ணனுக்கு உன்னை எனக்கு கையாளாக தருபவனே என்று உரை செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளுலாவி உலர்ந்துலர்ந்து என் வள்ளலே கண்ணனே, வள்ளலேனா எனக்கு அனுகிரகத்தை கருணையோட பொழிபவனே கண்ணனே அப்படின்னு சேர்த்து சொல்கிறனால இந்த இடத்துல எனக்கு சுலபனாக இருப்பவனே அப்படிங்கிற இதில் வருது. காண்பாரார் எம்மீசன் என் கண்ணன் என்கிற இடத்துல சர்வேஸ்வரனாய் இருந்து கிருஷ்ணனாய் வந்து அவதரித்து எனக்கு கையாளானவன் என்றும் சொல்லியிருக்காங்களாம். அதாவது சர்வேஸ்வரனே கண்ணனா பிறந்து அந்த பிறந்த இடத்துல எனக்கு சுலபனாக ஆயிட்ட அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ கற்கும் கல்வியெல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்ற இடத்தில் கண்ணன் என்பதற்கு ஆசிரித பாரதந்திரியத்துக்கு வாசகமான திருநாமம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆசிரிதர்னா அடியவர்கள், பாரதந்திரியம்னா நமக்கு பாரதந்திரியம்
ஒரு இயல்பாக இருக்க வேண்டிய குணம். பாரதந்திரியம்னா பகவானையே நம்ம நம்பி இருக்கணும். நாமளாம் ஒன்று சாதிச்சுக்கலாம், நம்ம திறமை நம்மளுடைய இது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. எதுவுமே பகவானுடைய அனுகிரகம், அவன் பார்த்து நமக்கு செய்கிறது தான் நம்ம அப்படி. ஸோ சீதா பிராட்டி வந்து அசோகவனத்தில் இருந்தப்போ நினச்சிருந்தா அவள் தன்னை காப்பாற்றிருக்கலாம், அவளாக கூட திரும்பி வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. இருந்தாலும் ஏன் செய்யலைன்னா பாரதந்திரியம். ஸோ ராமன் தான் வந்து என்னை காப்பாற்றணும், ராமன் தான் வந்து என்னை அழைச்சிட்டு போகணும், அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாலும் அதுதான் பாரதந்திரியம். ஸோ அது வந்து பகவான்கிட்ட நமக்கு காட்டுற இது. ஆனால் அவன் வந்து ஒரு அடியவர்களோட வந்து கலந்து பரிமாறும்போது அவன் வந்து நமக்கு வந்து கையாளாயிடுறானா. ஸோ ஆசிரித பாரதந்திரியம், அதாவது அடியவர்களுக்கு அவன் வந்து பாரதந்திரத்தை காட்டுறானான். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய குணம் இருக்குது, மேன்மையான குணம் இருக்குது. எளிமைங்கிறது குணம். பட் எளிமையை காட்டுறது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்ம லைஃப்லேயே பார்த்துருக்கலாம். கொஞ்சம் பெரிய பொசிஷன் வந்தால் கூட ஒருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுவாங்கங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ பகவான் வந்து சர்வேஸ்வரன், எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. ஸோ அவன் வந்து நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வந்து இது பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஸோ அதைத்தான் இந்த அர்த்தம், கண்ணன்கிறதுக்கு எளியவன் சுலவன்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து கண்ணன்கிற வார்த்தைக்கு கரிய மேனியன், அதாவது கருப்பாக இருக்கவன். ஸோ நிறைய சினிமா பாட்டு கூட வரும்ல, கண்ணன் கருப்பானவங்கிற மாதிரி நிறைய பாட்டு. ஆமாம், வடமொழியில் கிருஷ்ண என்ற சொல் பிராகிருதத்தில் கண்ணன் என்று வழங்கும் பொழுது வடமொழி பொருளே இதற்கு பொருள். அதாவது வடமொழியில் கிருஷ்ண என்ற சொல்லுக்கு ஆமாம் கருப்பாக இருக்கிறவன்னு அர்த்தம். ஸோ கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன் அப்படிங்கிறது ஆழ்வார் பாசுரம். ஸோ இதில் வந்து கார்காலத்து மேகம் போன்ற அழகிய கரிய திருமேனி உடையவன் என்று வியாக்கியானம் எழுதியிருக்காங்க. ஸோ கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன், காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணன், இதெல்லாம் ஆழ்வார் பாசுரம். காரமர் மேனி நம் கண்ணன், கார்மலி மேனி நிறத்து கண்ணபிரான், காரார்ந்த திருமேனி கண்ணன், கார்த்திரள் மாமுகில் போல் கண்ணன். ஸோ இந்த இடத்துல எல்லாம் கண்ணன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கரிய நிறத்தை உடையவன் அர்த்தம். ஸோ இது வந்து கரிய நிலம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று, கண்ணன்கிறது வந்து ஆனந்தத்தை கொடுக்கிறவன்கிற அர்த்தத்திலையும் சொல்லலாமா, கழிக்க செய்பவன். ஸோ அதே வடமொழியில் கிருஷ்ணா என்ற சொல்லுக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன்னு ஒரு அர்த்தம் இருக்கான். ஹர்ஷத்தை கொடுக்குற, ஹர்ஷம்னா சந்தோஷம், சந்தோஷத்தை கொடுக்கறதுனால கிருஷ்ணங்கிற பேர். ஸோ அதன் திரிவான கண்ணன் என்னும் சொல்லுக்கும் அதே பொருள். ஸோ அல்லலில் இன்பம் எல்லையில் மாயனை கண்ணனை என்ற விடத்தில் கண்ணன் என்ற சொல்லுக்கு ஆனந்த வாகனனை பற்றி எனக்கு ஒரு துக்கம் இல்லை, பற்றின எனக்கு ஒரு துக்கமும் இல்லை. அதாவது அல்லலில் இன்பம் எல்லையில் மாயனை கண்ணனைங்கிற பாசுரத்தில் அந்த கண்ணன்கிற வார்த்தைக்கு சுவாமியோட வியாக்கியானம் என்னன்னா, எல்லையில்லாத ஆனந்தத்தை உடைய கண்ணனை நான் பற்றி இருக்கிறனால என்னுடைய ஆனந்தத்துக்கும் குறையில்லை அப்படின்னு பாடுறாரு. அந்த இடத்துல கண்ணன்கிற வார்த்தைக்கு ஆனந்தத்தை அளிப்பவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருக்காங்க. அப்புறம் 9வது அர்த்தம், கண்ணன்கிறதுக்கு வந்து ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களை உடையவன், அதாவது நம்ப முடியாத சூப்பர் ஹியூமன் காரியங்கள்லாம் இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் நிறைய பண்ணார்ல. ஸோ அந்த அர்த்தத்தில் அப்படியும் சொல்லலாமா. ஸோ கண்ணன் என்ற சொல் மாயன் என்ற சொல்லோடு சேர்ந்து வருகையில் இப்பொருள் பெரும்பாலும் கூறப்படுகிறது. ஸோ மலியும் சுடரொளி மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன், கண்ணனை மாயன் தன்னை, கடல் மலிய மாயப்பெருமான் கண்ணன். ஸோ இந்த பாசுரங்கள் எல்லாம் கண்ணன்கிற வார்த்தைக்கு ஆச்சரியமான குணசேஷிதங்களை உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருப்பான். இப்போ ஒரு பாட்டு வருமே, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்லன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவர் பேரை சொன்னாலே கல்லும் முள்ளும் பூவாய் மாறுதான். ஸோ அது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி நடக்கிறனால தான் கண்ணன்கிற பேர் வருதான். ஸோ கவிஞர் கண்ணதாசனா அந்த அர்த்தத்தில் தான் பாடியிருக்கார். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்லங்க. ஸோ அதே அர்த்தம் தான் இது. மாயன்னாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல வாட்டி.
ஆமாம், மாயன்னா ஆச்சரியமான சேஷ்டங்கள், அதாவது அதிமானுஷ காரியங்களை பண்ணுறது, அது சூப்பர் ஹியூமன் காரியங்களை பண்ணுறது. ஸோ அந்த அர்த்தத்துலேயும் கண்ணன்கிற வார்த்தை வரும். ஸோ கடைசியாக 10வது அர்த்தம், கண்ணன்னா அறிவு அளிப்பவன், அதாவது நமக்கு ஞானத்தை கொடுப்பவன்கிற அர்த்தமும் வருமா. கண் என்பதற்கு அறிவு என்று பொருள். ஸோ இது எகெயின் திருவள்ளுவர் வந்து பொருட்பாலில் வந்து கள்ளுண்ணாமைன்னு ஒரு அதிகாரம், கள்ளுண்ணாமை அதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாதுங்கிறது. ஸோ அதுக்கு ஒரு 10 குறள் அதில் வந்து உள்ளொற்றி உள்ளூர் நகப்பருவர் எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கண் சாய்பவர் அப்படிங்கிறது குறள். ஸோ இதில் கண் சாய்பவர்னா அறிவு மழுங்கி போகிறது, கண் சாய்பவர் அறிவு கெட்டு போகிறது. உள்ளொற்றி உள்ளூர், உள்ளொற்றினா மறைச்சு, ஸோ மறைச்சு போய் யாருக்கும் தெரியாமல் போய் குடிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் போய் குடிப்பாங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து உளரும்போது உள்ளூர்காரங்களுக்கு, அடுத்து உள்ளூருங்கிறது உள்ளூர்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு சொல்லி, அவனை பார்த்து எள்ளி சிரிப்பாங்களாம். ஸோ உள்ளொற்றி உள்ளூர் நகப்பருவர், அவனை பார்த்து சிரிப்பாங்களாம். எஞ்ஞான்றும் கள்ளொற்றி கண் சாய்பவர். ஸோ இந்த மாதிரி திருட்டுத்தனமாக போய் கள்ள குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு அறிவு மழுங்கி போகிறனால அவங்கள பார்த்து ஊரார்கள் சிரிப்பாங்கங்கிறது திருவள்ளுவருடைய குறள். ஸோ எதுக்காக இது கோட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆமாம் கண்ணுங்கிறதுக்கு அறிவுங்கிற அர்த்தம் வருங்கிறதுக்காக. இதுக்கு கம்பர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, சூர்ப்பனகையை ராமபிரான் பார்த்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வர்ற ஒரு கம்பராமாயண செய்யுள் வந்து, விண்ணருள வந்ததொரு மெல் அமுதம் என்ன வண்ணமுலை கொண்டிடை அணங்க வரு போழ்ந்த தென்னருளி ஏழமை துடைத்தெழு மெய்ஞான கண்ணருள் செய் கண்ணனிரு கண்ணின் எதிர்கண்டான் அப்படிங்கிறது கம்பராமாயண பாசுரம். ஸோ கண்ணருள் செய் கண்ணன் இரு கண் எதிரில் கண்டான். ஸோ ராமரை வந்து எகெயின் கண்ணன் சொல்லி இந்த இடத்துல கோட் பண்ணுறாரு கம்பர். இதுதான் இவருடைய சுவை. சொல்கிறது ராமாயணம் ராமரை பற்றி, பட் யூஸ் பண்ணியிருக்க வேர்டு வந்து கண்ணன். ஸோ கண்ணன் அருள் செய் கண்ணன் இரு அப்படின்னா அந்த அந்த அறிவை கொடுப்பதுடைய ராமபிரானுடைய கண்கள் சூர்ப்பனகையை பார்த்தன அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்ல வரும்போது, அது கான்டெக்ஸ்ட் வேற, பட் வந்து அந்த இடத்துல கண்ணன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அறிவு உடையவன், அறிவு கொடுப்பவன், அருள் அந்த அறிவை கொடுப்பவன்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ஆழ்வார் பாசுரத்தை ஞானக்கண் அருள் செய் கண்ணன் அப்படிங்கிறது, அதாவது மயர்வர மதிநலம் அருள்பவன் சொல்லுவாங்களே ஆழ்வார்களுக்கு. ஸோ அதனால் கண்ணன்னு சொல்லுவாங்க ஆழ்வார்கள் பாசுரத்தில். ஸோ இதுதான் அடி இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சது. ஸோ 10 அர்த்தங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. என்னென்னா, கண்ணன் என்ற சொல்லுக்கு கண்ணாய் இருப்பவன், கண்ணுங்கிற உறுப்பாக இருப்பவன், நிர்வாககன் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர், எங்கும் நிறைந்தவன், கண்ணழகன், கண்ணோட்டம் உடையவன் அதாவது கருணை அன்பு காற்றவன், கையாளன் சுலபன் ஈஸிலி ஆக்சசிபிள், கரிய மேனியன் கருப்பாக இருக்கிறவன், கழிக்க செய்பவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவன், ஆச்சரிய குணச்சேசிதங்களை உடையவன், சூப்பர் ஹியூமன் ஸ்டீட்ஸ் எல்லாம் பண்ணுறவர், அறிவு அளிப்பவன். ஸோ அந்த 10 அர்த்தங்கள் வந்து கண்ணன்கிற வார்த்தைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லி அடியனோட ஆச்சாரோடைய திருத்தகப்பனார் வந்து இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த 10 அர்த்தங்களை படித்து பார்க்கும்போது. அதான் அடியவர்களோட பகிர்ந்துக்கணுங்கிற ஆசையில் சொன்னேன். குழந்தைகள் இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் பாகவத்திலிருந்து கூட கதை சொல்லியிருக்கலாம். பட்டு இன்றைக்கி நம்ம அந்த சில விஷயங்களை கற்றுக்கிட்டோமே, கண்ணன்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்களை பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி அடுத்து ஆவணி ரோகிணி வந்து பெரியவாச்சான் பிள்ளை சுவாமியோட திருநட்சத்திரம் வருது. ஸோ அப்போ வந்து பெரியவாச்சான் பிள்ளையோட வைபவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அவருடைய அவதார ரகசியம், அவர் என்ன வியாக்கியானங்கள் சாதித்தார், அதோட சிறப்பு என்னங்கிறது நம்ம அடுத்த பிரவச்சனத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.